கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தின கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சாட்சியை பதிவு செய்கிற டேனியல் பிரதருக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போது ஒரு சிறு பாடலை பாடி என்னுடைய சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். என்னையும் ஒரு சிறு சாட்சியாக கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பெற்றோரை பற்றி நான் முதலிலே சொல்ல வேண்டும். என் அப்பா பெயர் சாலமோன், அம்மா பெயர் லீலாவதி ரோஸ்லின். இருவரும் ஆசிரியர்களாக இருந்தார்கள். எங்கள் அப்பாவுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் விவசாய குடும்பத்திலே இருந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு 2 பிள்ளைகள், ஒரு பையன் ஒரு பிள்ளை. 2 பேரையும் படிக்க வைத்து ஆசிரியர்களாக மாற்றியிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதோடு தங்கள் பிள்ளைகளையும் கர்த்தருக்குள் வளர்த்திருக்கிறார்கள். அதுபோல் என் அம்மாவுடைய குடும்பத்திலும் 5 பிள்ளைகள். அவர்களையும் சிறு வயது முதலே கர்த்தருக்கு பிரியமான வழியிலே வளர்த்திருக்கிறார்கள். அதனாலே எங்களுடைய பெற்றோர் சிறு வயது முதலே கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நடப்பார்கள். ஆலயத்திற்கு செல்வது, ஆலய காரியங்களிலே ஈடுபடுவது, ஊழியங் காரியங்களிலே ஈடுபடுவது, எல்லாவற்றிலும் அவர்கள் முதன்மையாக இருப்பார்கள். அப்பா எலிமெண்ட்ரி ஸ்கூலில் டீச்சராக ஹெச்எம்மாக வேலை பார்க்கும்போது 4-5 ஆலயங்களில் போய் ஞாயிறு ஆராதனைகள் நடத்தணும். அப்படி கிராமங்களுக்கு போய் ஆராதனைகளை நடத்துவதில் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தவர்கள். வேத பாட பரீட்சைகளிலே அவர்கள் முதல் பரிசு வாங்குகிறவர்கள். எப்போதும் அவர்கள் நேரம் தவறாமையை கடைப்பிடிப்பார்கள். ஒரு நாளாவது தான் பள்ளிக்கு செல்லும்போது, ஆசிரியராக இருக்கும்போதும் தலைமை ஆசிரியராக இருக்கும்போதும் ஒரு நாளாவது அவர்கள் பிந்தி போனதே இல்லை. அவர்களை கையுமையுமாக பிடிக்க வேண்டும் என்று எத்தனையோ டிஓ சிஓக்கள் முயற்சி செய்து ஒருவராவது வெற்றி பெறவில்லை. ஏனென்றால் அவர்கள் 1/4 மணி நேரத்திற்கு முன்னமே அந்த இடத்தில் இருப்பார்கள். பள்ளிக்கு மட்டுமல்ல, ஆலயத்திற்கும் அப்படித்தான். எந்த விழாக்களானாலும் அங்கேயும் அப்படித்தான். திருமண பத்திரிகையிலே எத்தனை மணி போட்டிருக்கிறதோ அதற்கு 1/4 மணி நேரம் முன்னதாக அங்கே போய் சேர்ந்து விட வேண்டும் என்பார்கள். அப்படி காலம் தவறாமையே அவர்கள் மிகவும் கடைப்பிடித்தார்கள். அம்மாவும் அவர்களோடு ஒத்துழைப்பார்கள். ஒரு நாளாகிலும் அவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் வந்ததே கிடையாது. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 3 பிள்ளைகள். நான் முதலாவது பெண் பிள்ளை, எனக்கு அடுத்து என் தங்கை, அதுக்கடுத்து என்னுடைய தம்பி. நாங்கள் 3 பேருமே அம்மா அப்பாவோடு எல்லா ஊழியங்களிலும் எல்லா ஜெப கொடுகைகளிலும் நாங்கள் பங்கு பெறுவோம். என்னுடைய பெயர் வினோலியா, என் தங்கையின் பெயர் ஜெயசூரிய பிரபா, தம்பியின் பெயர் மைக்கேல் ஜெயபாலன். நாங்கள் அந்த சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு வரை படிக்கும்போதெல்லாம் அப்பா அம்மா எந்த பள்ளியில் வேலை பார்க்கிறார்களோ அதற்கு அருகில் உள்ள பள்ளியிலே எங்களை சேர்த்து விடுவார்கள். அவ்வளவுதான். அது ஒரு பெரிய பள்ளியாக இருக்க வேண்டும், நிறைய ஃபீஸ் கட்டுகிற பள்ளியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எங்கள் பெற்றோர் எந்த பள்ளியிலே வேலை பார்க்கிறார்களோ அதற்கு அருகில் இருக்கிற எல்லா நேரங்களிலும் நாங்கள் டிடிடிஏ கிறிஸ்தவ பள்ளிகளிலே தான் சேர்க்கப்பட்டோம். நாங்கள் இந்து பள்ளிகளிலே படிக்கவில்லை, கிறிஸ்தவ பள்ளிகளிலே சேர்க்கப்பட்டிருந்தோம். அதனால் அங்கு கூட்டங்கள் நடைபெறும், விபிஎஸ் நடைபெறும். அதிலெல்லாம் நாங்கள் பங்கு பெறுவோம். மாலையிலே வீட்டிற்கு வரும்போது சில நேரங்களிலே எங்கள் பெற்றோர் வீட்டிற்கு வந்திருக்க மாட்டார்கள். அப்படியானால் நாங்கள் வெளியிலே தான் கிடக்க வேண்டும். வீடு பூட்டியிருக்கும். அப்போது நாங்கள் எங்களுடைய புத்தக பைகளை பள்ளி வளாகத்திற்குள்ளேயே வைத்து கொண்டு அங்கேயே ஓடி ஆடி விளையாடி கொண்டிருப்போம். எங்கள் பெற்றோர் வருவதை பார்த்ததும் நாங்கள் எங்கள் புத்தக பைகளுடன் வீட்டுக்கு வந்து சேருவோம். வந்ததும் அந்த சீருடைகளை மாற்றிக்கொண்டு நாங்கள் பழையபடி கொஞ்ச நேரம் விளையாட செல்வோம். வெளியிலே ஓடி பிடித்து விளையாடுவதற்கு எங்கள் அம்மா எங்களை அனுப்புவார்கள். நாங்கள் அந்த பள்ளிக்கு அருகில் உள்ள அநேக பிள்ளைகள் அந்த பள்ளி வளாகத்திற்கு வருவார்கள்.
நாங்கள் தங்கியிருந்த வீடு அநேகமாக அந்த பள்ளிகளுக்கு அருகிலே தான் இருக்கும். அதனாலே அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடிவிட்டு வந்து கை கால் முகம் கழுவி ஒரு டீ கொடுத்தால் அதை குடித்துவிட்டு அதற்கு பின்னதாக நாங்கள் எங்கள் பாடங்களை படிக்க உட்காருவோம். எங்களுக்கு யாரும் இதைப்படி அதைப்படி என்றெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. வீட்டு பாடங்களை நாங்கள் சரியாக படித்து எழுத வேண்டியதை எழுதி முடித்து விடுவோம். என் தங்கை மிகவும் நன்றாக படிப்பாள். அவள் புத்தகத்தை பையை விட்டு வெளியில் எடுக்காமலே பைக்குள்ளே புத்தகத்தை முகத்தை விட்டு கொண்டு பாடம் முழுவதையும் சொல்லி முடித்து விடுவாள். அவள் சீக்கிரம் படித்து விடுவாள். நானும் எங்கள் தம்பியும் கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்து படிப்போம். நாங்கள் பாடங்களை படித்து முடித்த பிறகு ஏதாவது ஒப்புவித்து கையெழுத்து வாங்கி கொண்டு வர சொல்லி ஆசிரியர் சொல்லி இருந்தால் எங்கள் அம்மா கிட்ட போனால் அவங்க சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஒரு தடவை நீ பார்த்து வாசி, அதுக்கப்புறம் புத்தகத்தை மூடிட்டு சொல்லு, நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா புத்தகத்தை கையில் வாங்கி கேட்குறதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இருக்காது. வீட்டில் வந்து பேப்பர் திருத்தணும், அவங்க தமிழ் ஆசிரியராக இருந்ததுனால கட்டுரை நோட்டுகள் திருத்தணும், அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அதனால் நாங்கள் ஒரு தடவை வாசித்துட்டால் அதுக்கு பிறகு நாங்கள் ஒப்பித்தால் எங்கள் அம்மா கவனித்து அதற்கு கையெழுத்து போட்டு கொடுத்து விடுவார்கள். மற்றபடி நாங்கள் அதிக ஃபீஸ் கட்டுகிற பள்ளி பார்த்தெல்லாம் நாங்கள் சேர்க்கப்படவில்லை. எந்த பள்ளியிலே படித்தாலும் நாங்கள் இதிலே தான் படிப்போம் அதிலே தான் படிப்போம் என்று எங்கள் பெற்றோரிடத்தில் போராடினதும் கிடையாது. அவர்கள் எந்த பள்ளியில் எங்களை சேர்க்கிறார்களோ அதிலே நாங்கள் ஒழுங்காக படித்தோம். 3 பேருமே நன்றாக படிப்போம். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். அதிலே நம்முடைய உலக பிரகாரமான பாடங்களை படிக்கக்கூடாது என்று என் அம்மா சொல்லுவார்கள். அதனாலே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை புத்தகத்தை எடுப்பதும் இல்லை, படிப்பதும் இல்லை. மறுநாளிலே அது அரை ஆண்டு தேர்வாக இருக்கலாம், முழு ஆண்டு தேர்வாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் கல்லூரி படிக்கிற நாட்களிலே அது யூனிவர்சிட்டி எக்ஸாமாக இருக்கலாம். ஆனாலும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை புத்தகத்தை தொடவே மாட்டோம். சனிக்கிழமை இரவு 12 மணிக்கு முன் படிப்பதோடு நிறுத்தி விடுவோம். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணிக்கு பிறகு நிறைய படிக்க வேண்டியது இருந்தால் 3 மணிக்கு அப்படி எழும்பி படிப்போம். அவ்வளவுதான். ஆனால் கடவுள் எங்களை ஒருபோதும் கைவிடவே இல்லை. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை படிக்காததினால் இந்த பாடத்திலே ஃபெயிலாகிவிட்டாள் என்று சொல்லுகிற நிலை ஒரு நாளும் எங்களுக்கு வரவில்லை. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை புத்தகத்தை எடுத்து படிக்காத காரணத்தினால் எங்கள் பெற்றோர் எங்களை எந்த கூட்டத்திற்கு கூப்பிட்டாலும், எந்த ஆராதனைக்கு கூப்பிட்டாலும், எந்த ஊழியத்திற்கு கூப்பிட்டாலும் நாங்களும் கிளம்பி போய்விடுவோம். ஏனென்றால் எனக்கு நாளைக்கு பரீட்சை இருக்கிறது, நான் படிக்க வேண்டும் என்ற சாக்கு போக்கு எங்களிடத்தில் இல்லை. அதனாலே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை படிக்காததினாலே நாங்கள் கர்த்தருடைய காரியத்திற்காக அந்த நாளை செலவிட எங்களுக்கு முடிந்தது. நாங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் ஏசப்பா தான் எங்களுக்கு அப்பா, அவர் தான் எங்களுக்கு எல்லாமே செய்கிறவர் அப்படிங்கிற உணர்வு தான் இருந்ததே ஒழிய இயேசுவு எங்களுடைய பாவங்களை மன்னித்தார் என்கிற அந்த நிச்சயத்திற்குள்ளே நாங்கள் வரவில்லை. ஆனால் நாங்கள் இயேசுவை முழுவதுமாக விசுவாசித்தோம். பின்னர் நான் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது ஸ்கிரிப்சர் யூனியன் மூலமாக ஒரு மாணவர் முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி கால்டுவெல் மேல்நிலை பள்ளியிலே வைத்து அந்த முகாம் நடைபெற்றது. அதிலே ஒரு சந்தியாவிலே கொடுக்கப்பட்ட செய்தியின் போது இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார், என் பாவங்களை தன்னுடைய இரத்தத்தால் கழுவி இருக்கிறார், அவரை என் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வை நான் பெற்று நான் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். நான் என்னுடைய 9ஆம் வகுப்பிலே நான் ஒரு 14 வயதிலே இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அதன் பின்னதாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அதுவரைக்கும் இயேசுவுக்காக வாழ்ந்ததற்கும் இப்போது நான் இயேசுவின் பிள்ளை என்கிற முழு நிச்சயத்தோடு வாழ்கிறதற்கும் எனக்கு வித்தியாசம் இருந்தது. இயேசுவை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு எந்த தேவையாக இருந்தாலும் அதற்காக நான் தனியே ஜெபிக்க ஆரம்பித்தேன். அம்மாவும் சொல்லுவார்கள், நீ என்கிட்ட கேட்குறதுக்கு முன்னே ஏசப்பா கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி. அதனால் அது எனக்கு பழக்கமாகிவிட்டது. நான் என்ன எனக்கு தேவையானாலும் அதை நான் முதல்ல ஏசப்பா எனக்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு போய் தான் கேட்பேன். அதுக்கு பிறகு தான் ஒருவேளை எங்கள் பெற்றோரிடத்துல கேட்போம், இல்லை கேட்காமலேயும் சில நேரம் நாங்கள் கர்த்தரிடத்துல கேட்ட காரியம் எங்களுக்கு நடந்துவிடும். 10th படிக்கும்போது நான் வளையலும் செயினும் வேணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் நாங்கள் அம்மா அப்பாட்ட கேட்கலை. சில நேரம் பண்டிகை நேரங்களில் ஆலயத்திற்கு போகும்போது எங்கள் அம்மா எனக்கும் என் தங்கச்சிக்கும்
ஒரு ஒரு தங்க வளையல் தருவாங்க. அவங்களுடையதை நாங்கள் போட்டுக்கிடுவோம், போட்டுக்கிட்டு போவோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் கேட்காமலே கர்த்தர் எங்களுக்கு ஒரு செயினும் ஒரு வளையலும் ஒரு கம்மலும் வாங்கி கொடுக்கறதுக்கு கிருபை செய்தார். அதனால் எங்கள் அப்பா எங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தாங்க. அதை நாங்கள் எப்போவாது சர்ச்சுக்கு போகும்போது போட்டுட்டு போவோம், இல்லை எங்கேயாவது விழாக்களுக்கு போகும்போது போட்டுட்டு போவோம். மற்றபடி நாங்கள் அதை உபயோகிக்க மாட்டோம். அப்புறம் நான் பியூசி செட்டு, அதனால் நான் பியூசி முடித்த பிறகு எனக்கு தமிழ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் நான் தமிழ் தூத்துக்குடியில் ஒரு காலேஜ்லேயும் இல்லை. அது திருநெல்வேலியில் சாராட்டக்கர் காலேஜில் தான் இருந்தது. அதுக்கு அப்ளை பண்ணிட்டோம். எனக்கு சீட் ரிசர்வ்டுனே கிடச்சிட்டு, ஏன்னா நல்ல மார்க் இருக்கிறதுனால. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு என்னை ஹாஸ்டலில் விட்டால், ஹாஸ்டலில் நல்ல சாப்பாடு இருக்காது, நல்ல தண்ணி வசதி இருக்காது, பிள்ளை தனியாக இருக்குமே அப்படியே ஒரு எண்ணம். அதனால் அங்கே அவங்களுக்கு அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனாலும் சரி, ஹாஸ்டலுக்கு தேவையான பக்கெட்டு சூட்கேஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படி கிளம்பும்போது எங்கள் சர்ச்சுக்கு வர்ற ஒரு பிள்ளையுடைய அம்மா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இவ நல்ல மேக்ஸ் செய்கிறவ தானே, இவ எதுக்கு தமிழ் படிக்கணும், இவ தான் மேக்ஸில் நிறைய மார்க் வாங்குவாள், எங்கள் ஏஞ்சல் கூட மேக்ஸ் தானே படிக்கிறா, ஏபிசி காலேஜில் மேக்ஸுக்கு சீட்டு இருக்கான், அதனால் அங்கே சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே எங்கள் அப்பா ஹாஸ்டலுக்கு அனுப்புகிற யோசனையை கைவிட்டாங்க. விட்டுட்டு மேக்ஸுக்கு சேர்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனால் பள்ளியில் படித்த கணிதத்துக்கும் கல்லூரியில் இருந்த கணிதத்துக்கும் ரொம்ப வேறுபாடு. பள்ளியில் நான் எப்பவும் கணிதத்தில் 100க்கு 100 வாங்குவேன். ஆனால் இங்கே கல்லூரியில் வந்த பிறகு அல்ஜிப்ரா, அஸ்ட்ரானமி, அது இதுன்னு ஏகப்பட்டது படிக்கணும். அது ஒன்றும் புரியாது. அந்த ஆசிரியர்கிட்ட போய் கேட்பேன், இது எனக்கு கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்கள். புரியும்படிலாம் இதை சொல்ல முடியாதுமா, அப்படியே மக்கப் பண்ணிக்க அப்படி சொல்லுவாங்க. எனக்கு மக்கப் பண்ண முடியாது, எனக்கு புரிஞ்சாதான் அது மனசில் நிற்கும். அதனால் எனக்கு மேக்ஸ் படிக்கிறதுல ரொம்ப கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப நான் 3வது வருஷம் மேக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஏபிசி மகாலட்சுமி காலேஜில் தமிழ் துறை ஆரம்பித்தாங்க. உடனே நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், எப்பா மேக்ஸ் எனக்கு வேண்டாம், நான் தமிழில் சேர்றேன் அப்படின்னு சொன்னேன். உடனே எங்கள் அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவும் அம்மாவும் தமிழ் ஆசிரியர்கள் தான், எனக்கு தமிழும் மிகவும் பிடிக்கும். அதனால் சரின்னு சொல்லி நாங்கள் 3 வருஷம் மேக்ஸ் முடித்த பிறகு அந்த கல்லூரி முதல்வர்கிட்ட போய் கேட்டோம். அப்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் யூனிவர்சிட்டியில் போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும், அப்போனா தான் திரும்ப இன்னொரு யூஜி டிகிரியில் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் யூனிவர்சிட்டியில் போய் கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த பிள்ளையால் கல்லூரிக்கு எந்த இடையூறும் இல்லைன்னா அவங்க சேர்த்துக்கிட தயாராக இருந்தாங்கன்னா தாராளமாக சேர்த்துக்கிடலான்னு சொல்லிட்டாங்க. எங்கள் முதல்வர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த பிள்ளையை சேர்க்குறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சேர்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரியில் என்னை மறுபடியும் தமிழ் துறையில் சேர்த்துக்கிட்டாங்க. அதனால் நாங்கள் திரும்பவும் தமிழ் படித்தேன். அதுக்கு பிறகு தமிழ் பிஏ முடித்த உடனே அப்பா என்னை பிஎட்டில் சேர்த்துடலாம்னு யோசித்தாங்க. அதுக்கு ஏற்பாடெலாம் செய்தாங்க. ஆனால் நாங்கள் போய் டிசி வாங்க போகும்போது எங்கள் முதல்வர் சொல்லிட்டாங்க, நல்லா படிக்கிற பிள்ளைய பிஎட்டில் கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டாம், அவள் எம்ஏ படிக்கட்டும், அதுக்கப்புறம் பிஎட்டில் நான் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி எம்ஏ படின்னு விட்டுட்டாங்க. எம்ஏ படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்ஏ முடித்த உடனே பிஎடுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சா, நான் பிரின்ஸிபலை போய் பார்க்குறேன். அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் உனக்கு எம்ஃபிலுக்கு டாப்பிக்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இதான் உன் டாப்பிக்கு, போய் அப்ளிகேஷனை வாங்கி நிரப்பி கொடுத்துட்டு போ, நீ எம்ஃபில் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அப்பாட்ட சொன்னேன். அப்பா சரி பிரின்ஸிபல் சொல்லிட்டாங்கன்னா சரி படின்ட்டாங்க. அப்போ நான் எம்ஃபிலும் அங்கேயே படிச்சுட்டேன். இப்போது நான் அந்த கல்லூரியில் 9 வருடம் நான் படிச்சிருக்கேன். அதனால் அங்கே இருக்கிற எல்லா துறையில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் நான் செல்ல பிள்ளை தான். என்னை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா பேச்சு போட்டியிலையும் பாட்டு போட்டியிலையும் நான் பங்கு பெறுவேன், பரிசு பெறுவேன். அதனால் என்னை தெரியாத ஆசிரியர்களே இல்லை. எல்லா துறை ஆசிரியர்களும் என்னை நல்ல அன்பாக வச்சுக்கிடுவாங்க. எங்கள் முதல்வர் அவங்க ஒரு பிராமின் தான், ஆனால் அவங்க என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அப்படி எல்லாராலும் அன்பு காட்டி நான் அங்கே கல்லூரியில் நான் படித்தேன்.
அதனால் எனக்கு கல்லூரி வாழ்க்கை வந்து மிகவும் சந்தோஷமாக இருந்தது. கல்லூரிக்கு எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும். கல்லூரி பேருந்து வரும், அதில் போவோம். அதில் நாங்கள் கடைசியில் ஏறுறதுனால எங்களுக்கு உட்கார்றதுக்கே இடம் இருக்காது. அதனால சில நேரம் நாங்கள் எங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டு, அப்பா நாங்கள் காலேஜ் பஸ்ஸில் போகலை, நாங்கள் வெளி பஸ்ஸில் போகிறோம்னு சொன்னோம். சரின்னு சொல்லிட்டாங்க. நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து நாங்கள் டவுன் பஸ்ஸில் போவோம். திரும்ப டவுன் பஸ்ஸில் வந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வீட்டுக்கு வரணும். அப்படி நாங்கள் வந்துட்டோம். காலேஜ் படிக்கும்போது நான் விபிஎஸ் டீச்சராகவும் சண்டே ஸ்கூல் டீச்சராகவும் இருந்தேன். விபிஎஸ் டைரக்டராகவும் நான் ட்ரைனிங்க்கு போயிட்டு வந்து எங்கள் சர்ச்சிலேயே நான் விபிஎஸ் டைரக்டராக இருந்து விபிஎஸ்ஸை நடத்தியிருக்கேன். சர்ச்சில் இருந்து நவம்பர் டிசம்பரில் நாங்கள் கேரல் ரவுண்டு போவோம். அது போக எஃப்எம்பிபி, ஐஇஎம், என்எம்எஸ் இதுக்கெல்லாம் நாங்கள் பணம் கலெக்ட் பண்ணுவாங்க. மிஷினரிஸ்க்கு அம்மாவும் கலெக்ட் பண்ணுவாங்க. அது போக விண்ணப்பம்னு ஒரு அங்கிள், பிறகு ராமநாடான்னு ஒரு அங்கிள், இவங்க எல்லாரும் பணம் கலெக்ட் பண்ணி மிஷினரிஸ்க்கு அனுப்புகிறவங்க. அதனால் அவங்க யார் வீடுகளெல்லாம் போய் பணம் கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வீடுகளுக்கு கேரல் ரவுண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து கூப்பிடுவாங்க. அப்போ எங்கள் குடும்பமும் அவங்க குடும்பமும் மட்டும்தான் நாங்கள் போவோம். சாயங்காலம் 5:30க்கு நாங்கள் காலேஜிலேருந்து வந்து உடனே முகம் கழுவி கிளம்பி போனால் அங்கே போய் சேரும்போது 6-6:30 ஆகும். அதுக்கப்புறம் நாங்கள் கேரல் ரவுண்டுக்கு போகணும். அதிகாலை 5 மணி வரைக்கும் அந்த கேரல் ரவுண்டு நடக்கும். நாங்கள் சில வீடுகள் வந்து இந்த ஹெவி வாட்டர், தெர்மல், ஸ்பிக்கு அங்கெல்லாம் 2 மாடி 3 மாடி வீடுகள் இருக்கும். எல்லாத்துக்கும் நாங்கள் அங்கே யார் வீட்டுக்கும் லிஃப்டெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் படி வழியாக தான் ஏறணும். ஏறி ஓடி ஓடி ஏறுவோம் இறங்குவோம். அப்படி உற்சாகமாக அந்த இரவு முழுவதும் நாங்கள் கேரல் பாடல்களை பாடி மிஷினரிஸ்க்காக நாங்கள் பணம் கலெக்ட் பண்ணுவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த கேரல் ரவுண்டு இருக்கும். அதனால் எங்களுடைய படிப்பு பாதிக்கப்பட்டது, எங்கள் பரீட்சை பாதிக்கப்பட்டதுன்னு ஒரு நாளும் நடந்ததே இல்லை. நாங்கள் 3 பிள்ளைகளும் எங்கள் அப்பா அம்மாவும் போயிடுவோம். அவங்களோட நாங்களும் சேர்ந்து அந்த கேரல் ரவுண்டில் பங்கு பெறுவோம். அதுக்கப்புறம் எங்கள் சர்ச்சு கேரல் ரவுண்ட்லேயும் நாங்கள் பாட்டு பாடுறதுக்காக போவோம். பிறகு அந்த நேரத்தில் நான் எம்ஏ படிச்சுட்டு இருக்கும்போது ஓஎம் அப்படிங்கிற ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு இயக்கத்திலிருந்து ஒரு கப்பல் வந்து தூத்துக்குடிக்கு வந்திருந்தது. அது 1 மாதத்துக்கு மேலாக தூத்துக்குடி துறைமுகத்தில் நின்றுச்சு. அதில் இருந்த மக்கள் மிஷினரிகள் வந்து இறங்கி வந்து இங்கே சர்ச்சுகளில் சுவிசேஷம் சொன்னாங்க, தெருக்களில் வந்து சுவிசேஷம் சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் ஆங்கிலம்தான் தெரியும், தமிழ் தெரியாது. அதனால் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்டதுனால நான் வந்து மேக்ஸ் பிஎஸ்சி படிக்க வரைக்கும் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் நான் தமிழுக்கு வந்தேன். அதனால் எனக்கு தமிழும் ஆங்கிலமும் கொஞ்சம் சரளமாக பேச வரும். அதனால் என்னையை கூப்பிட்டாங்க. அப்போ நான் ஒரு 15 நாளுக்கு மேலாக அந்த ஓஎம் டீமில் நான் ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருந்தேன். எங்கள் பெற்றோர் வந்து ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணித்ததுனால எங்கள் அப்பா ஒரு மெகாஃபோன் வாங்கினாங்க. அந்த மெகாஃபோன் எடுத்துகிட்டு நானும் என் தங்கச்சியும் எங்கள் தம்பியும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் நாங்கள் 5 பேர் மட்டும் தெருவில் போய் சுவிசேஷ ஊழியம் செய்வோம். எங்கள் அப்பா சுவிசேஷம் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நாங்கள் பாட்டு பாடுவோம், துண்டு பிரதி கொடுப்போம். அப்படி வாரந்தோறும் சாயங்காலத்தில் நாங்கள் எங்கள் மெகாஃபோனை தூக்கிட்டு எங்கள் குடும்பம் மட்டுமே போய் ஊழியம் செய்துட்டு இருந்தோம். நான் பிஎட் முடித்த உடனே அடுத்த வாரமே பிஎட் ரிசல்ட் வந்த அடுத்த வாரமே டோனாவூரில் இருக்கிற சந்தோஷ் வித்யாலயாவில் ஒரு வேலை இருக்குது வாரியா அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லி என்னை எங்கள் அப்பா போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அது வந்து மிஷினரி பிள்ளைகள் வட இந்தியாவில் போய் ஊழியம் செய்கிற மிஷினரியுடைய பிள்ளைகள் தங்கி படிக்கிற ஒரு பள்ளி. அது அவங்க எல்லாரும் அந்த விடுதியில் தான் இருப்பாங்க. முழுவதும் அவங்க அந்த விடுதியில் தான் இருப்பாங்க. அப்படி அந்த மிஷினரி பிள்ளைகளுக்கான பள்ளியில் நான் போய் வேலைக்கு சேர்ந்தேன். அது ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல். நம்ம நினச்ச நேரத்துக்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. கோட்டாளி, ஆஃப் ஏர்லி. அப்போது ஒரு சிலருக்கு மட்டும்தான் கோட்டாளியில் லீவு கொடுத்தா அவங்களுக்கு ஆஃப் ஏர்லியில் லீவு கொடுக்க மாட்டாங்க. அப்படி அங்கே தான் இருக்கணும். ஆனாலும் அந்த மிஷினரி பிள்ளைகளுக்கு அந்த ஊழியம் செய்கிறதுனால நான் சந்தோஷமாக அந்த இடத்துல இருந்தேன். என்னைய வந்து அந்த 1ஆவது வகுப்பு 2ஆவது வகுப்பு பிள்ளைகளுக்கு வார்டனாகவும் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த சின்ன குழந்தைகளை நாங்கள் பராமரிக்கிற வேலையும் எனக்கு இருந்தது. அதோட அந்த பிள்ளைகளுக்கு அது காலையிலையும் இரவுலையும்
ஜெபம் அதிகாலை இரவு ஜெபம் நடத்தணும். அப்போ அந்த சின்ன குழந்தைகளுக்கு கதை சொல்லணும். பைபிளில் இருந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவோம், வெளியிலேருந்து மிஷினரி ஸ்டோரி சொல்லுவோம், சாதாரண ஸ்டோரி சொல்லுவோம். அப்போது எங்கள் பிரின்ஸிபல் சொல்லுவார் இங்கிலீஷில் தான் சொல்லணும்னு சொல்லி. சரின்னு சொல்லி இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணி நான் சொல்லிடுவேன். அந்த பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு தமிழில் சொல்லுங்கள், எங்களுக்கு தமிழில் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. மணிப்பூர் பிள்ளைகள் கூட தமிழ் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பிரின்ஸிபல் சொல்லுவார், நீ என்னைக்கு இங்கே வந்தியோ மணிப்பூர் பிள்ளையெல்லாம் தமிழ் பிள்ளையாக மாறிட்டு அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு பிள்ளைகள் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. லீவ் விட்டு அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பெற்றோர் வந்துடுவாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் அழுவாங்க, இல்லை நான் எங்கள் மிஸ் கூட தான் உங்கள் வீட்டுக்கு தான் போவேன், உங்கள் கூட நான் வரலன்னு. அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் எங்கக்கிட்ட ரொம்ப நெருக்கமான அன்போடு இருந்தாங்க. அந்த சந்தோஷ வித்யாலயாவில் நான் ஊழியம் செய்துக்கிட்டேன். அது எங்கள் அம்மா என்ன நினச்சாங்கன்னா, அது மிஷினரி பிள்ளைகளுக்கு செய்கிற ஒரு ஊழியம், அதனால் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னுடைய திருமணம் நடைபெற்றது. திருமணத்துக்கு என்கிட்ட கேட்கவே இல்லை. ஒரு நாள் யாரோ 2-3 பேர் வந்தாங்க, பார்த்தாங்க. அப்போ எங்கள் பிரின்ஸிபல் கூப்பிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் நம்ம ஸ்கூலெல்லாம் சுற்றி காட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நானும் சுற்றி காட்டிட்டு வந்துட்டேன். ஆனால் அவங்க என்னைய பெண் பார்க்க வந்தவங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போய் தான் எங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க, அவங்க பெண் பார்க்க தான் வந்தாங்க, அவங்களுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, அதனால் இத்தனாம் தேதி நிச்சயதார்த்தம், நீ வந்துருன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்னுடைய கணவர் என்னை பார்க்கல, நானும் அவரை பார்க்கல, என்ன ஏது ஒன்றும் நாங்கள் பேசிக்கிடவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. அவங்க இத்தனாம் தேதி நிச்சயதார்த்தம், நீ வந்துருன்னு சொன்னாங்க. முந்தின நாள் நைட்டு நான் பள்ளியிலேருந்து லீவு கேட்டுட்டு வந்தேன். அடுத்த நாள் காலையில் நிச்சயதார்த்தம் நடந்தது. மத்தியானம் கிளம்பி அவங்க ஊருக்கு போன உடனே நானும் என்னுடைய பள்ளிக்கு போயிட்டேன். அப்படி தான் எங்களுடைய திருமணம் நடைபெற்றது. அந்த பள்ளியில் என்ன கண்டிஷன் இருக்குன்னா, 2 பேரும் திருமணமானவங்க 2 பேரும் அந்த பள்ளியில் வேலை பார்க்கணும், இல்லைன்னா 2 பேரும் வெளியில் போயிடணும் அப்படின்னு ஒரு ரூல் வச்சுருக்காங்க. அப்போ இவங்க ஒரு ஆடிட்டர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நான் வேலையை விட்டுட்டு இந்த பள்ளியில் நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்ளிகேஷன் போட்டோம், இன்டர்வியூலாம் வச்சாங்க. அப்போ நமக்கு வேலை தருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க வேலை கொடுக்கல. என்ன வேலை கொடுத்தாலும் செய்வியான்னு கேட்டாங்க. ஆமாம் செய்வோன்னு சொல்லியாச்சு, கடவுளுக்காக நம்ம செய்வோம். அப்போ ஒரு கார்டனராக இருப்பியா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு டிகிரி படித்த ஒரு மனிதனை போய் கார்டனராக இருப்பியான்னு கேட்காங்களேன்னு கூட யோசிக்கலை. சரி, நான் கடவுளுடைய ஊழியம் அதனால் செய்வோம்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் அவங்க அந்த வேலையை தரல. அதனால் எங்களை அங்கே பள்ளியிலிருந்து வெளியேற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ராஜபாளையத்தில், அவங்களுடைய ஊர் ராஜபாளையம், அவங்க ஒரு இந்து குடும்பம்தான். அவங்க வீட்டில் 11 பிள்ளைகள். அதில் இவங்க 2வது பிள்ளை, மூத்தது ஒரு அக்கா, இவங்க 2வது. இவங்க பேர் ராமகிருஷ்ணன். அப்போ எங்கள் அப்பா ரொம்ப தீவிரமாக கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்து மாப்பிள்ளைக்கு எப்படி என் பொண்ணை கொடுக்கறது அப்படின்னு ஒரே குழப்பம். அப்போ உடனே அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது கடவுள் அவங்களுக்கு பதில் கொடுப்பார். அது எங்கள் தாத்தாவே பேசுகிற மாதிரி இருக்கும்னு அவங்க சொல்லுவாங்க. எங்கள் தாத்தா சொன்னாங்களாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். உடனே எங்கள் அப்பா அதுக்கடுத்து எதையுமே யோசிக்கலை, சரின்னு சொல்லியாச்சு. அவங்க திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தாச்சு. ஆனால் கிறிஸ்தவ முறையில் தான் திருமணம் நடைபெறணும். அவர் பேர் ராமகிருஷ்ணன் இருக்கும்போது அவங்கள எங்களுக்கு பெண் வீட்டுக்கு அறிமுகப்படுத்தினவர் அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் ஞான ஸ்நானம் எடுத்துக்கிடுங்க, பிறகு நம்ம வழிக்கு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு அதை பற்றி ஒரு எண்ணமும் இல்லை. ஆனால் நிச்சயதார்த்தத்துக்கு வரும்போது அந்த நிச்சயதார்த்த ஃபோட்டோவில் பார்த்தாலே தெரியும், நம்ம வீட்டு ஆட்கள் எல்லாரும், நம்ம உறவினர்கள், நம்ம சர்ச்சில் உள்ளவங்க எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது அவங்க வீட்டு ஆட்கள் எல்லாரும் கண்ணை திறந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெபம்னா கண்ணை மூடணும்லாம் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அவங்க கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கும்போது நானும் அந்த குருவானவர் ஜெபம் பண்ணும்போது நானும் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கேன் கண்ணை மூடி. அப்போ அவங்க பார்த்துருக்காங்க, இந்த பிள்ளை ரொம்ப பக்தியாக இருக்கும் போல இருக்குது, அதனால் நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடாது, நம்ம அந்த வழிக்கு போயிடணும் அப்படின்னு மனசில் நினச்சிருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி யாரும் அவங்களுக்கு நீ ரட்சிக்கப்படு அப்படிலாம் ஒருத்தரும் ஒன்றும் சொல்லலை.
அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தாங்க. திருமணமும் கிறிஸ்தவ முறைப்படி நடந்துச்சு. அங்கே நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது அங்கே அந்த ஊரை சுற்றி வரணும், அந்த வெத்தலை பாக்கு கொண்டு போய் ஊர் கிணத்துல போடணும், அப்படி நிறைய கட்டுப்பாடுகள்லாம் உண்டு. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க. எங்கள் மாமாவும் அத்தையும் அதுக்கும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு திருமணம் ஆன பிறகு அந்த ஊரில் இருக்கிற இந்து கோயில்களுக்கு தலைக்கட்டு வரின்னு வரி வாங்க வருவாங்க. அப்போ கல்யாணம் ஆனவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைக்கட்டு. அப்போ இவங்களுக்கு வரி கேட்டு வரும்போது எங்கள் அத்தை சொல்லிட்டாங்க, அவன் வேதக்காரன், அவன் வரி கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. நாங்களே ஒன்றும் சொல்லலை, அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால் இவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் ஒரு நாளும் நீ தலைக்கட்டு வரி கொடு, இந்த கோயிலுக்கு வரி கொடுன்னு கேட்டதே இல்லை. அதே மாதிரி எங்கள் அத்தை சொல்லுவாங்க, அது கோயிலேருந்து வந்தது, அதை அவள் சாப்பிட மாட்டா, அவளுக்கு கொடுக்காத அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி எது செய்தாலும் அவங்க பூஜைலாம் பண்ணாமல் எங்களுக்கு எல்லாமே தருவாங்க. அப்போ எங்கள் அத்தையும் எங்களுக்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தாங்கன்னு தான் சொல்லணும். நாங்கள் அங்கே இருக்கிற சர்ச்சுக்கும் ரெகுலராக போவோம். நாங்கள் புதுசாக தான் கிறிஸ்தவர்களாக வந்தவங்கிறதுனால அங்கே இருக்கிற குருவானவர் எங்களை ரொம்ப அன்பாக வச்சுக்கிடுவார். சில நேரம் பாடம் வாசிக்கிறதுக்கு கூட இவங்களுக்கு கொடுப்பார். அப்போ தமிழ் வாசிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால பாடம் வாசிப்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சு. அதே நேரத்தில் அங்கே எனக்கு திரும்ப தூத்துக்குடியில் பிஷப் கால்டுவெல் கல்லூரியில் செல்ஃப் ஃபைனான்ஸில் ஒரு வேலை கிடச்சிது. அப்போ தான் எங்களுக்கு திருமணம் ஆகி 3 வருடங்களுக்கு பிறகு தான் எங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான். அவனுக்கு ஜில் டேனியல் தங்கராஜ்னு பேர் வச்சோம். ஜில்னா ஜீசஸ் இஸ் லவ், அதனால் ஜில் டேனியல் தங்கராஜ்னு பேர் வச்சுருக்கோம். அந்த பையன் பிறந்து 3ஆவது மாதத்தில் எனக்கு இந்த காலேஜில் வேலை கிடச்சிது. அதனால் நான் பிஷப் கால்டுவெல் காலேஜில் வேலை கிடச்சதுனால இங்கே வந்துட்டேன். அப்படி வந்துட்டேன்னா எங்கள் அப்பா அம்மா தான் வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வேலையெல்லாம் செய்ய முடியாது, அதனால் சமையலெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். நான் கல்லூரிக்கு போயிருக்கிற நேரத்துக்கு அந்த குழந்தைய அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து பார்த்துக்கிடுவாங்க. பிறகு நான் வந்த உடனே அதை நான் பொறுப்பெடுத்துக்கிடணும். செய்ய வேண்டியது, அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நான் வந்த பிறகு தான் செய்யணும். அப்படி அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு என்னுடைய பெற்றோருடைய உதவி எங்களுக்கு கிடச்சிது. அப்போ இவங்க திரும்பவும் ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கிற தளவாய்புரத்தில் தான் வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்துட்டு சனி ஞாயிறு லீவுக்கு வருவாங்க. சனிக்கிழமை ராத்திரி வந்து சேரும்போது 12 மணி ஆகும். அங்கே வேலை முடித்து பஸ் ஏறி வந்து தூத்துக்குடியில் வீடு வந்து சேரும்போது 12 மணி ஆகும். அதுக்கப்புறம் ராத்திரி சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு போய் படுப்பாங்க. காலையில் 5 மணிக்கு குடும்ப ஜபத்துக்கு எங்கள் அப்பா எழுப்பு 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 அவரை எழுப்பி விடுன்றுவாங்க. அதனால் அவங்க 5 மணிக்கு ஜபத்துக்கு எழுப்பி வந்துடுவாங்க. அதே மாதிரி இரவு ஜபத்துக்கும் அப்படியே அவங்க பழக்கி கடைசியில் அவங்களும் இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தானே வேதம் வாசிக்க, ஜெபிக்க, கடவுளுக்குள்ளே வளர கர்த்தர் அற்புதமாக வழி நடத்தினார். எங்களுக்கு 3 வருடம் கழித்து தான் ஒரு பையன் பிறந்தான். அவனுக்கு நாங்கள் ஜில் டேனியல் தங்கராஜ்னு பேர் வச்சோம். அவன் 2 வயதாக இருக்கும்போதே அவனை நாங்கள் குளிப்பாட்டும் போது அவனுக்கு எண்ணெய் தேய்ச்சி நல்லா நீவி விட்டு அதுக்கப்புறம் சோப்பு போட்டு தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுற நேரத்தில் நாங்கள் ஒரு அட்டையில் ஒரு சங்கீதத்தை எழுதி வச்சுருப்போம். அதை சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். நான் சொல்லிக் கொடுப்பேன், இல்லைன்னா எங்கள் அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க. நாங்கள் சொல்ல சொல்ல அவன் பின்னால் சொல்லிக்கிட்டே இருப்பான். நமக்கு அந்த பெரியவங்களுக்கு அது மனப்பாடம் ஆகிறதுக்கு 1 வாரத்துக்கு மேலே ஆகும். அவன் 3 நாளையில் படிச்சுவான். நம்ம 3ஆவது நாள் அவன் சொல்லி கொடுத்துட்டு 4ஆவது நாள் நம்ம ஆரம்பித்தோன்னா அவன் கடன்னு சொல்லி முடிச்சுவான். இப்படி அவன் நிறைய சங்கீதங்கள் படிச்சுட்டான். அப்புறம் நான் பிஷப் கால்டுவெல் காலேஜில் இருக்கும்போது நான் என்எஸ்எஸ்ல இருந்தேன். அப்போ என்எஸ்எஸ்ல 10 நாள் கேம்ப் நடக்கும். அப்போ இந்த குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போக கஷ்டமேங்கிறனால நான் அனுமதி கேட்டு அவனையும் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன். அவன் நாங்கள் என்ன இடத்துக்கு வேலைக்கு போனாலும் எங்கள் கூடவே வருவான். அப்போது காலையில் குளிப்பாட்டும் போது அதே வழக்கத்தின்படி அவனை ஒரு தொட்டி பக்கத்தில் வச்சு குளிப்பாட்டும் போது எல்லா பிள்ளைகளும் பையன்களும் ஓடி வந்துடுவாங்க. எதுக்கு எல்லாரும் ஓடி வராங்கன்னு பார்த்தா அவன் குளிக்கும்போது சங்கீதம் சொல்லுவான். உடனே அவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ சின்ன பையன், அப்போ அவனுக்கு 2.5 வயசு அல்லது 3 வயசு. அப்போ இவ்வளோ சின்ன பையன் இவ்வளோ சங்கீதம் சொல்கிறானான்னு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ அந்த கிறிஸ்தவ பையன்கள் பிள்ளைகள் சொன்னாங்க,
நாங்கள் கூட இத்தனை சங்கீதம் படிக்கலை, இந்த சின்ன பையன் இத்தனை சங்கீதம் படிச்சிருக்கானே, இனிமேல் நாங்களும் சங்கீதம் வேத வசனங்களை மனப்பாடம் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்து பிள்ளைகள் நாங்களும் வசனம் படிக்கணும், எங்களுக்கும் சங்கீத புத்தகம் கொடுங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி 10 நாள் என்எஸ்எஸ் கேம்ப் நடக்கும்போதும் நான் காலையில் அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் வச்சு தான் வேலைக்கு கூட்டிகிட்டு போவேன். அந்த ப்ரேயரில் அவங்க விருப்பப்பட்டவங்க ஜெபம் பண்ணலான்னு சொல்லுவோம். அப்போது இந்து பிள்ளைகள் கூட நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு பையன்லாம் ரொம்ப சட்டை பண்ணுவான். அந்த பையன் வந்து மேடம் எனக்கு நீங்கள் ஒரு ஜெபம் எழுதி கொடுங்க, நானும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. சரின்னு அவனுக்கு ஒரு பேப்பரில் ஒரு ஜெபம் எழுதி கொடுத்து அவன் அடுத்த நாள் அதை ஜெபம் பண்ணுறான். அதுக்கடுத்த நாள் நான் எழுதி கொடுக்காமலே அவன் ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்படி அந்த என்எஸ்எஸில் பிள்ளைகள் கடவுளை அறிகிறதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு இந்த சின்ன பையனுடைய சங்கீதம் மனப்பாடம் பண்ணினது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்கள் அங்கே தூத்துக்குடி திருமண்டலத்தில் 4 கல்லூரிகள் இருக்குது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாசரேத் திருமண்டலங்களுக்கு 4 கல்லூரியிலையும் வருஷந்தோறும் நேர்முக தேர்வு நடக்கும். எல்லாத்துக்கும் நானும் போவேன், எல்லாத்துலேயும் நல்லா செய்வேன், வெரி குட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேலை கிடைக்காது. வேலை போட்டு வரும்போது பார்த்தா வேறு யாருக்காவது கிடச்சிருக்கும். என்னன்னு பார்த்தா எல்லாம் பணம், நமக்கு தெரியாது. அதலாட்டால எங்கள் அப்பா 4 அஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதனால் நமக்கு வேலை கிடைக்கல. அப்படி 4 கல்லூரியிலையும் வருஷந்தோறும் போய் ஏமாந்துருந்தோம். அப்புறம் கால்டுவெல் ஸ்கூலில் வந்து ஒரு தமிழ் வேக்கன்சி டீச்சருக்கு +2க்கு வருது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு என் பேர் தான் லிஸ்ட்டில் முதல்ல இருக்குது. அது ஒரு 80,000 கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு 80,000ங்கிறது ஒரு பெரிய மலையாக தான் இருந்தது. உடனே எப்படியாவது ஆனால் இவங்களுடைய என் கணவருடைய அண்ணன் தம்பிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, 80,000 தானே, இது ஒரு பெரிய காரியமே இல்லை, வெளியிலலாம் எவ்வளோ கேட்குறாங்க, நீங்கள் 80,000த்தை தாராளமாக கொடுக்கலாம்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் எங்கள் அம்மாட்ட, அப்பாக்கிட்ட, தங்கச்சிக்கிட்ட அப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையா வாங்கி ஒரு 80,000த்தை சேர்த்துட்டோம். 80,000த்தை சேர்த்துட்டு நாளைக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு இருக்கும்போது நாங்கள் கொண்டு போய் கொடுக்க போகும்போது அன்னைக்கு அதை வாங்குறதுக்குரியவர் வரல, அதனால் நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அடுத்த நாள் போனோம். அடுத்த நாள் இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனையா, அதனால் இன்றைக்கி வாங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இப்படியா நாங்கள் 4 நாள் 5 நாள் பணத்தை தூக்கிக்கிட்டு அலையிறோம், எங்ககிட்ட வாங்கவே இல்லை. அதுக்குள்ளே கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் கவர்மெண்டில் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்ததுலேருந்து ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு சென்னைக்கு போக. அதனால் நாங்கள் சென்னைக்கு அந்த காலேஜுக்கு வேலைக்காக ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். நாங்கள் இது வரைக்கும் சென்னைக்கு போனதே இல்லை, எங்ககிட்ட செல்ஃபோன் கிடையாது. நாங்கள் எப்படி போவோம், அங்கே எப்படி செய்வோம் என்னன்னு ஒன்றுமே தெரியாது. அப்போது என் கணவருடைய தம்பி ஒருத்தர் ஆடிட்டராக இருக்கிறாரு திருப்பூரில். அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் சொன்னார், என்னுடைய கிளையண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேர் சென்னையில் இருக்காங்க, அதனால் சென்னையில் டிக்கெட் போட்டுடலாம், ரூம் போட்டுடலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்போது ட்ரெயினில் போனால் ஒருவேளை லேட் ஆகினாலும் ஆயிரும், அதனால் பஸ்ஸிலே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பஸ்ஸுனா கரெக்டாக போயிடும் அப்படின்னு. சரின்னு பஸ்ஸில் டிக்கெட் போட்டாச்சு. அப்புறம் அங்கே போய் எங்களுக்கு ரூம் போட்டு வைங்க, நாங்கள் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம். உடனே அவருடைய ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, ரூம் எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அதெல்லாம் வந்த பிறகு பார்த்துக்கலாம், முதல்ல வந்து சேரட்டும்னு சொல்லிட்டார். சரின்னு ரூம்லாம் போடலை. ஆனால் நாங்கள் கிளம்பி போயிட்டோம். இப்போது 1 மணிக்கு இன்டர்வியூ. ஆனால் இங்கே 12:30 ஆகுது, இன்னும் நாங்கள் பாதி தூரம் உள்ளே போகலை சென்னைக்குள்ளேயே. அப்படியே ஊர்ந்து டிராஃபிக் ரொம்ப ஜாம் ஆகிருக்கு. நகரவனான்னு கிடக்கு. 12:30 ஆயிட்டு, 1 மணிக்கு இன்டர்வியூ. என்ன செய்வோன்னு தெரியலை. உடனே என் தங்கச்சி தான் அவளுடைய ஒரு செல்ஃபோனை எங்களுக்கு கொடுத்துட்டா. உடனே அந்த செல்ஃபோன்லேருந்து இவங்க தம்பிக்கு திருப்பூருக்கு ஃபோன் போட்டாங்க. உடனே அவருடைய கிளையண்ட்டுக்கு ஃபோன் போட்டிருக்காரு. அவர் இப்போ எந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டு சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. உடனே நாங்கள் அசோக் பில்லர்னு ஒரு இடத்துக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் காயிதே மில்லத்து காலேஜுக்கு போகணும், அசோக் பில்லர்கிட்ட தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லியிருக்காரு, அதில் இறங்க சொல்லு, நான் போய் காரில் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லி நாங்கள் அசோக் பில்லரில் இறங்கிட்டோம். அவர் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கார். வந்து எங்களை காரில் ஏற்றி கொண்டு போய்
காயிதே மில்லத் காலேஜில் கொண்டு போய் விட்டுட்டார். 1 மணிக்கு நான் எங்களை காலேஜ் வாசலில் கொண்டு போய் இறக்கிட்டார். அவருடைய மனைவிக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலையாம், அந்த கிளையண்ட்டுடைய மனைவிக்கு. அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். அதுக்கு தான் அவர் கார் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆனால் இப்போ எங்களுக்காக அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகாமல் எங்களை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்துட்டார். அவரும் அவருடைய மகனும் வந்திருக்காங்க. சிக்னல்லாம் ரெட் லைட்டு போட்டால் கூட போ போ நிற்காத போ போ போன்னு விரட்டி கொண்டு போய் எங்களை 1 மணிக்கு உள்ளே கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும், என் மனைவியை கொண்டு போய் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிற்க எனக்கு நேரம் இல்லைன்னு ஓட்டம் பிடிச்சிட்டார். நாங்கள் உள்ள முகம் கூட கழுவலை. கையில் இருந்த பாட்டில் தண்ணியில் முகத்தை லேசாக கழுவிட்டு உள்ளே போகிறதுக்கு கூட நேரம் இல்லை. அப்படி போய் இன்டர்வியூக்கு கரெக்டாக போய் சேர்ந்தோம். நாங்கள் இன்டர்வியூக்குள்ளே போகிறேன், என் பேரை வாசிக்கிறாங்க. உடனே கொண்டு போய் அந்த சர்டிஃபிகேட்டுகள்லாம் கொடுத்து சரி பார்த்து உடனடியாக அந்த வேலைக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 1 பைசா அதுக்கு நாங்கள் லஞ்சம் கொடுக்கலை, யாருக்கும் பணம் கொடுக்கலை. எங்களுக்கு மதுரையில் மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரியில் கடவுள் இலவசமாக வேலை தந்தார். அப்போது பள்ளிக்கு வேலைக்கு போகணுன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் நான் காலேஜில் வேலை பார்த்தேன், பிஷப் கால்டுவெல் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ் தான். ஆனாலும் காலேஜில் வேலை பார்த்துட்டு திரும்ப நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி நானும் என்னுடைய கணவரும் என்னுடைய மகனும், அவன் சின்ன பையன்தான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனாலும் நாங்கள் 1000 ஸ்தோத்திர பலியை சொல்லுவோம். கடவுளே வாளாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்னீரே, எங்களை வாளாக்காமல் தலையாக்கும், நாங்கள் திரும்ப வாளாகக்கூடாதுன்னு அழுது நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அவனும் சின்ன பையனாலும் அவனும் அழுது ஜெபம் பண்ணுவான். அப்படி நாங்கள் அந்த 1000 ஸ்தோத்திர பலியும் சொல்லி ஜெபம் பண்ணி கிடந்தோமா, கடவுள் எங்களுக்கு அற்புதமாக 1 பைசா கொடுக்காம மதுரையில் கல்லூரியில் வேலை கிடைக்க செய்தார். நாங்கள் மதுரைக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். நாங்கள் பணமே கொடுக்கல, 1 பைசா கொடுக்காமலே நாங்கள் வேலைக்கு இங்கே வந்துட்டேன். இது ஒரு இந்து கல்லூரி தான். இந்து கல்லூரி, ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாருமே இந்துக்கள் தான். இங்கே சுவிசேஷம் சொல்லக்கூடாதுங்கிற தடையெல்லாம் வேற இருக்குது. முதல்ல கொஞ்ச நாள் அப்படிலாம் இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு சுவிசேஷம் சொல்லக்கூடாது, அப்படி யாராவது பிள்ளைகள் ஜெபம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க இந்து பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்குரிய ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணிடுவோம், அப்படி இப்படின்னு ரொம்ப பிரச்சனைகள் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் தமிழாசிரியருங்கிறதுனால நான் பாடம் நடத்தும் போதே என் பிள்ளைகளுக்கு நான் இயேசுவை பற்றி நான் சேர்த்தே சொல்லிடுவேன். பாடம் வரும், அதெல்லாம் நான் சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் மேலே இயேசு தான் ஜீவனையே நமக்காக கொடுத்தவர், அவரை இல்லாமல் வேறு கடவுளே இல்லை, அதனால் அவர் ஒருத்தர் தான் நமக்காக மோட்சத்தை வைத்திருக்கிறார், அவர் ஒருத்தர் தான் நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத அந்த பிள்ளைகளுக்கு நான் தெளிவாக சொல்லிடுவேன். அதனால் என் கிளாஸ் பிள்ளைகளுக்கு ரொம்ப என்னை பிடிக்கும். ஏன்னா நான் பாடம் நடத்துறதோட கடவுளை பற்றியும் சொல்லுவேன்னா, அது நான் கொஞ்சம் கதையாக சொல்லுவேன்னா, அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிறிஸ்மஸ் டைம் வந்துச்சுன்னா இயேசுவினுடைய பிறப்பை பற்றி சொல்லுவேன். அப்புறம் ஈஸ்டர் டைம் வந்துச்சுன்னா இயேசுவினுடைய பாடு மரணங்களை சொல்லுவேன், அவர் செய்த அற்புதங்களை சொல்லுவேன். அப்படி பாடத்தோடு சேர்த்து நானும் இயேசுவை பற்றி என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அதிகமாக சொல்லியிருக்கேன். அதுபோக நிறைய பிள்ளைகள் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கூட கேட்பாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் நிறைய நேரம் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். அந்த பிள்ளைக்கு விடுதலை கிடச்சி அந்த பிள்ளை நீங்கள் ஜெபம் பண்ணிங்கம்மா, எனக்கு இந்த காரியத்தில் வெற்றி கிடச்சிச்சு அப்படின்னு சொன்ன பிள்ளைகள்லாம் இருக்காங்க. இன்றைக்கும் கூட என்கிட்ட படித்த பிள்ளைகள் என்கிட்ட செல்ஃபோனில் தொடர்பில் இருக்காங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அதே மாதிரி ஏதாவது ஆலோசனை கேட்பாங்க. அப்போ நான் அந்த பிள்ளைகளுக்கு இயேசுப்பா பற்றி சொல்லி அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இப்படி கிடைக்கலாம்னு சொல்லி பைபிள்லேருந்து அவங்களுக்கு வசனங்களை எடுத்து சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி இப்படி அவங்கள கடவுளிடத்தில் நான் வழி நடத்துகிற வேலையை இன்னமும் நான் செய்துக்கிட்டு தான் இருக்கேன். நாங்கள் மதுரைக்கு வந்த உடனே ஐயர் பங்களா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் எங்களுக்கு ஒரு வாடகை வீடு பார்த்து கொடுத்தாங்க. அந்த வாடகை வீட்டில் அவர் ஒரு டிஎஸ்பியுடைய வீடு. அவர் திருப்பாலையில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு அவங்க போவாங்க. அதனால் நாங்களும் அதே சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம். அப்படியே அந்த சர்ச்சுக்கு போகும்போது அங்கே
அமிர்தமணி அப்படின்னு சொல்லி ஒரு அங்கிள் இருந்தாங்க. அவங்க வந்து கிராம ஊழியங்களை முன்னெடுத்து செய்கிறவங்க. பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிராமத்துக்கு 2 பேரை பிரித்து விட்டு அவங்க அங்கே ஊழியம் நடக்கும். அப்போ 2வது வாரந்தோறும் அவங்க வந்து அங்கே ஜெபம் நடத்துவாங்க. அந்த 8 கிராமத்தில் நாங்கள் போய் ஊழியம் செய்தோம். அப்போ அந்த கிராமங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அந்த 2வது சனிக்கிழமையில் நாங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். 4வது சனிக்கிழமையில் வேன் எடுத்துகிட்டு நாள் முழுசும் பக்கத்தில் இருக்கிற நிறைய கிராமங்களுக்கு போய் ஊழியம் செய்வோம். அப்போ எங்களுக்கு 2 வீலர்லாம் இல்லை, நாங்கள் ஒரு சைக்கிள் தான் வச்சுருந்தோம். அதனால் அமிர்தமணி அங்கிள் சொல்லுவாங்க, அந்த செகண்ட் சாட்டர்டே ஜெபத்தில் சொல்லுவாங்க, வினோலியாவுக்கு ஒரு 2 வீலர் கிடைக்கட்டும்னு ஜோம்னுங்க, அப்போ தான் அவள் ஊழியத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வாரந்தோறும் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை ஜெபம் பண்ணும்போதெல்லாம் எங்களுக்கு ஒரு 2 வீலர் கிடைக்கணும்னு அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதே போல் எங்களுக்கு அற்புதமாக ஒரு 2 வீலர் வாங்க கடவுள் உதவி செய்தார். அதிலிருந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களை எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு கிராமமாக கொடுக்கும்போது எனக்கும் என்னுடைய கணவருக்கும் சேர்த்து ஒரு கிராமத்தை கொடுத்துருக்காங்க. நாங்கள் அந்த கிராமத்துக்கு போய் வாரந்தோறும் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வரோம். அதோட இந்த சர்ச்சில் வந்து நான் சண்டே ஸ்கூலும் எடுக்கிறேன், விபிஎஸும் நாங்கள் எடுப்போம். அப்போது நாங்கள் விபிஎஸ்லேயும் நான் டீச்சராக இருப்பேன், சண்டே ஸ்கூல்லேயும் நான் டீச்சராக இருப்பேன். நான் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இயேசப்பாவை பற்றி சொல்கிறதுல கடவுள் என்னை பயன்படுத்தி வருகிறார். 1974 வருஷத்துலேருந்து கடவுள் என்னைய சிறுவர் ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிறார். அதனால் நான் சண்டே ஸ்கூல் ஊழியம், கிராம ஊழியம், விபிஎஸ் ஊழியத்தில் சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்கிறதுக்கு கடவுள் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். எங்களுடைய ஆலயத்தில் குருவானவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பைபிள் காலேஜில் படிங்களேன்னு கேட்டாங்க எங்கள் கணவரை. அதனால் நானும் என்னுடைய கணவரும் பிசிஎஸ்ங்கிற பட்டம் 4 வருஷத்துக்குரியதை படித்து நாங்கள் பட்டம் பெற்றோம். இப்போது பல வருடங்களுக்கு பிறகு இந்த திருப்பாலை சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில் என்னுடைய கணவர் உதவி குருவானவராக பணி செய்கிறதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். நாங்கள் குடும்பமாக இந்த ஆலயத்தில் என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய மகன் இங்கே மதுரையிலே சாதாரண பள்ளிகளிலே படித்தான். அதுக்கப்புறம் அமெரிக்கன் கல்லூரியிலே பிஏ எம்ஏ முடித்து நெட்டு தேர்வுக்காக போய் சென்னையில் ஒரு 10 நாள் கோச்சிங் எடுத்தான். அது முதல் அட்டம்ப்ட்லேயே அவன் பாஸ் ஆகிறதுக்கு கடவுள் உதவி செய்தார். இப்போ அவன் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கான். இன்னும் அவனுக்கு ஒரு நிரந்தரமான அரசு பணி, என்ன லஞ்சம் இல்லாமல் பணம் கொடுக்காமல் கிடைக்கணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். கர்த்தர் அற்புதமாக வழி நடத்துவார்னு நாங்கள் அவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்கள கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நாங்கள் எங்களுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமையில் இருந்தது, ஆனாலும் கர்த்தர் எங்களை அற்புதமாக ஆச்சரியமாக வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆரம்ப காலத்தில் எங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லை, நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். அப்போ நாங்கள் கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இருந்ததுனால நாங்கள் வீடு வாங்கணுங்கிற எண்ணமே எங்களுக்கு இல்லை. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் லோன் போட்டு வீடு வாங்கினீங்கன்னா அந்த சம்பளத்துலேருந்து அதை அப்படியே பிடிச்சிருவாங்க, அப்போ நமக்கு வீடும் சொந்தமாயிரும், நமக்கு லோன் பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் சரின்னு லோனுக்கு வீடு ஒன்று பார்த்து வாங்கினோம். கர்த்தர் அற்புதமாக நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ளே அந்த லோனை அடைத்து முடிக்க கிருபை செய்தார். இப்போ எங்களுக்கு சொந்தமாக கர்த்தர் இந்த வீட்டை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். இதற்கு நாங்கள் எவ்வளோ வேணும் தகுதியில் உள்ளவர்கள் அல்ல, அது கடவுளுடைய கிருபை தான். அவர் எங்களை வழி நடத்தி வந்த தயவுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதுவரையிலே என்னுடைய சாட்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்க்கப்பட்டும் அநேக பாடுகள் நிந்தைகள் மத்தியிலே நான் இயேசுவை பிடித்து கொண்டு இவ்வளவு தூரம் நான் முன்னேறி வந்திருக்கிறேன் என்றால் அதை ஏன் நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் என்றால், என்னை போல நீங்களும் ஒருவேளை பாடு அனுபவிக்கிறவர்களாய் துன்பத்திலே கஷ்டத்திலே இருக்கிறவர்களாய் இருக்கக்கூடும். ஆனால் நான் எல்லா சூழ்நிலையிலும் இயேசு எனக்கு போதுமானவராக இருந்தார். அவர் என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய பாடுகள், என்னுடைய பிரச்சனைகளிலே எனக்கு போதுமானவராக இருந்து என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து என்னை வழிநடத்தி வந்திருக்கிறார். அந்த தேவன் உங்களையும் வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வேதத்தை வாசிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம், ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம், முழங்கால் போட்டு நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே இயேசுவேன்னு கூப்பிட்டா அந்த இடத்துல இயேசு நம்ம கூடவே இருக்கிறாரு.
கூப்பிடுகிற குரலுக்கு அவர் ஓடி வந்து பதில் கொடுக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் வேறு ஒருத்தரும் இல்லை. உள்ளங்கையை பார்க்காம ஒருத்தராலையும் இருக்க முடியாது. அதுபோல் நம்ம உள்ளங்கையில் அவர் வரைந்து வைத்திருக்கிறாராம். ஒவ்வொரு நாளும் நம்ம காலையிலே இயேசுவே இயேசுவே நம்ம கூப்பிடும்போது இயேசு நம்மை தன்னுடைய ஞாபக புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நமக்கு தேவையான சுகம், பலன், நம்முடைய வருமானம், நமக்கு தேவையான என்ன காரியமாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஏராளமான பேர்களுக்கு சுகம் கொடுத்தார். அவரிடத்துல வந்தவங்க யாருமே இந்த நோய் சுகமாகாது நீ போன்னு சொல்லி யாரையுமே அவர் அனுப்பலை. அதே போல் இந்த நாட்களிலும் தேவனால் கூடாத காரியம், சுகமாக்க முடியாத வியாதின்னு ஒன்றுமே இல்லை. கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவன், இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன். அவர் நமக்கு தேவையான நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறபடினால நீங்களும் அந்த இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. இயேசுவே எனக்கு இறங்கும்னு அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். இயேசு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கும் பெரிய அற்புதமான காரியங்களை அவர் வாழ்க்கையிலே நடத்தி கொடுப்பார். என்னை என் குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இப்போதும் நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்கிற சகோதரர் டேனியல் அவர்களுக்காகவும், இந்த டிவி ஊழியத்துக்காகவும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் ஒரு சிறு ஜெபம் செய்து நம்ம முடிக்கலாம். சோத்திரங்கத்தாவே மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோப்பா, மை துதிக்கிறோம். இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த அதிசயமான அற்புதமான காரியங்களை ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி சொல்ல ஆண்டவரே அதை ஒளிப்பதிவு செய்ய நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய செய்தி அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்ப்பா. எங்களைப் போல கஷ்டத்திலே பாடுகளிலே இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உம்மீது ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிற செய்தியாக இது இருக்க நீர் கிருபை கொடுங்க தாவே. இதை காண்கிற மக்கள் ஆண்டவரே, இதை கேட்கிற மக்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்களுடைய உள்ளங்களிலே விசுவாசத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம்ப்பா. இதை ஒளிப்பதிவு செய்த சகோதரருக்காக ஆண்டவரே, இதை ஒளிபரப்புகிற ஆண்டவரே டிவி ஊழியத்துக்காக கெஞ்சுகிறோம். நீர் ஆசீர்வதியும். அநேகருக்கு இன்னும் பிரயோஜனமாக அவர்களுடைய ஊழியம் விளங்க நீர் கிருபை கொடும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.